எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்ப்போம். அப்பப்போ ஸ்ரீரங்கத்தை பற்றி நான் ஏதாவது அதில் கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் ரகசியம் சொல்லி மாளாது எல்லாத்துலேயும் அதிசயம் இருக்குது. அப்படி எனக்கு ஞாபகம் வரப்பெல்லாம் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். நடுவில் ரெண்டாவது ஒரே ஸ்ரீரங்கத்தை பற்றியே சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நடுவில் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போ எல்லாம் ஒன்று ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 பிரகாரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 மதில்கள். தாயார் 7 பேர் ஸ்ரீரங்கத்துக்கு. ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், கோகுலவல்லி நாச்சியார், கம்பளவல்லி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்கநாயகி நாச்சியார். கோகுலவல்லியில் குலசேகரவல்லி நாச்சியார். குலசேகரவல்லி நாச்சியார்ன்றது யார் தெரியுமா? சேரகுல நாச்சியார்னு சொல்லுவாங்க. சேரகுலவல்லின்னு குலசேகராவோட பொண்ணு. அந்த பொண்ணையும் ஆண்டாள் மாதிரியே பெரியாழ்வார் மாதிரியே குலசேகராவும் தன் பொண்ணை பெருமாள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதான் குலசேகரவல்லி. அந்த குலசேகரவல்லி நாச்சியார், சேரகுலவல்லி நாச்சியார், அதே மாதிரி கமலவல்லி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்கநாயகி நாச்சியார் 7 பேர். மொத்தம் ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார் 3, சேரகுலவல்லி நாச்சியார் 4, கமலவல்லி நாச்சியார் 5, கோதை நாச்சியார் 6, ரங்கநாயகி தாயார் 7. அதே மாதிரி உற்சவத்துலேயும் அந்த பிரம்மோற்சவம் மாதிரி நடக்கும். பெரிய உற்சவம், சின்ன உற்சவங்கள் நல்ல பெரிய உற்சவம் 7 நடக்கும். அது மாதிரி திருவடி சேவை 7 இருக்கு. 7 திருவடி சேவை அதுவும் உண்டு ஸ்ரீரங்கத்தில். அது ஒரு 7 நிறைய உண்டு. அதாவது கண்டு கழிக்கும் சேவைன்னு ஒன்று இருக்கு, அது ஒரு 7 இருக்கு. இதெல்லாம் ஒன்று வரும். நான் அந்த சான்சஸ் வரும்போது ஒன்று தனித்தனியாக சொல்கிறேன் என்னன்னு. அதே மாதிரி 7 அதிசயங்கள் உண்டு ஸ்ரீரங்கத்தில். ஸ்ரீரங்கத்தில் நெற்குதிர் இருக்கும். 5 பிரம்மாண்டமான இந்த தொம்பை கொடுக்குவாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் தொம்பை கொடுக்குவாங்க. நெல் கொட்டி வைக்கிற அந்த இது அந்த அந்த இது தொம்பை கூடுன்னு நெல் கொட்டி வைக்கிற குதிர் 5 குதிர் இருக்கு. நீங்கள் அங்கே போகும்போது சக்கரத்தாழ்வார் சிலைக்கு போயிட்டு அப்படி சைடில் வந்தீங்கன்னா இருக்கும் 5 குதிர் பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அது என்ன தெரியுமா? அது ஒன்று 15 லட்சம் கிலோ, 15 லட்சம் கிலோ நெல்லை கொள்ளும் ஒன்றும். இதில் என்னென்னா, இதில் பிரம்மாண்டமாக இருக்கும் இவ்வளோ பெருசு. அதில் என்னென்னா எவ்வளவு நெல் கொட்டினாலும் வாங்கும். ரெண்டாவது அந்த குதிரையில் நெல் இல்லைன்னே போகாது. நெல் வந்துட்டே இருக்கும். அந்த குதிரை எவ்வளவு நெல் கொட்டினாலும் வாங்குவோம். அதை விரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி அதை உள்ள நெல்லை கொட்டி அதை ரொப்பவே முடியாது. அதே மாதிரி அசையும் கொடிமரம் அங்கே ஸ்ரீரங்கத்தில். அசையும் கொடிமரம்ன்றது ரங்கவிலாஸ் மண்டபத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேவிச்சுட்டு எழுந்துருக்கோம் இல்லையா கொடிமரத்துக்கிட்ட. அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் அசையுமா. அப்படி கொடிமரம் அசைகிறது உங்கள் கண்ணுக்கு தெரிந்தால் நீங்கள் நினைச்ச காரியம் ஜெயம் வெற்றி பெறுன்றது அந்த அப்பத்திலேருந்து அது ஒரு சம்பிரதாயம், அது ஒரு சொல்லுடை. அந்த நீங்கள் அதனால எல்லாருமே சேவிச்சுட்டு டக்கருங்கோ அந்த கொடிமரத்தை இருந்து பார்ப்பாங்க. இப்பயும் நம்ம கோயில்களில் சேவிக்கிறோமே, பெருமாள் சேவிச்சுட்டு கொடிமரம் பார்ப்போம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? மேலே கொடிமரத்தை பார்ப்பாங்க. அதான் அந்த கொடிமரம் அப்படி லேசாக அசைஞ்சதுன்னா அது ஸ்ரீரங்கத்துலேருந்து ஆரம்பிச்சதுதான். ஸ்ரீரங்கம் கொடிமரம் அசைஞ்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் ஜெயிக்கும். எதை உங்களோட பார்த்து ஈடுன்னு அர்த்தம். அது மாதிரி அசையும் கொடிமரம் 2. 3வது ராமானுஜர். 120 வயசில் காலமான ராமானுஜரோட அந்த அவரோட உருவம் அப்படியே அதுவே அங்கே அவரோட உடலே நாங்கள் பின்னாடி வச்சிருக்கு உள்ள. அதான் தானான திருமேரின்றது. அவருடைய உடலை அந்த இடத்துல வச்சிருக்கு. ராமானுஜரோட உடலையே அப்படியே வச்சிருக்கு. இன்னைக்கும் தலைமுடி வளர்றது, நெகம் வளர்றது. இதை அங்கே இருக்கிற அந்த பட்டாச்சாரியாலும் செய்வாங்க. நகம் வெட்டி விடுவாங்க, தலைமுடி வெட்டி விடுவாங்க. இதெல்லாம் நடக்குது அவருக்கு. இது ஒரு அதிசயம் இங்கே பார்த்ததுல. நான் 3 4 இங்கே இந்த பெருமாளோட நம்பெருமாளோட திருவடி இருக்கு இல்லையா? திருவடி காலணி பாதுகைன்னு. இந்த பாதுகை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்களாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றும் போது பார்த்தோம்னா அந்த செருப்பு பெருமாள் காலையே தானே இருக்கு, ஆனால் தேஞ்சிருக்குமா. அப்போ பெருமாள் இதை போட்டு ராத்திரியில் நடந்து வெளியில் வீதி விழாலாம் போயிட்டு அந்த இதை ஸ்ரீரங்கத்தை நடத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். தேயுமா. அதே மாதிரி இது செய்யறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அவரோட கால் செருப்பு செய்யறதுக்கு. அது என்னென்ன, ஒரு செருப்பு ஒரு இடத்துல செய்வாங்க, இன்னொரு செருப்பு இன்னொரு இடத்துல செய்வாங்க. ஆனால் கரெக்டாக அச்சு பச்சா மாதிரி அது மேலே இருக்க டிசைன் எல்லாமே ரெண்டும் ஒரே மாதிரி.
அது இப்போ போய் நீங்க செருப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் அந்த அதை இது சுற்றி வரும்போது திருக்கோட்டாரம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த திருக்கோட்டாரத்து தூண்ல பார்த்தீங்கன்னா இந்த செருப்பை எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மகனாரோட கண்ணு வந்து மிகப்பெரிய கண்கள், அரிதான கண்கள். அதுல வந்து வைரம் 2 இருக்கு, வைரம் 2 கண்லையும். அந்த வைரக்கட்டு வந்து பூலோகத்துல எங்கேயுமே அது மாதிரி வேற இல்லவே இல்லையா. கோகினூர் ஒரு வைரம் உட்பட வேற எந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு வைரம் பார்க்கவே இல்லையா, கிடைக்கவும் இல்லையா யாருக்கும். அது மாதிரி ஒரு அதிசயமான வைரம். அது என்னன்னா, விபீஷணன் வந்து ரங்கநாதருக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது ரங்கநாதருக்கு வச்சதுன்னு இப்பயும் அவங்க சொல்றாங்க கோவில். இதுல அந்த ஸ்ரீரங்க மகாத்மியன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புத்தகத்துல இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி புத்தகத்துல பாத்தீங்கன்னா 5 குழி 3 வாசல்னு ஒரு இடம் இருக்கும் தாயார் சன்னதிக்கு வெளியில. 5 குழி 3 வாசல்னு 5 குழின்றது 5 சின்ன சின்ன குழி இருக்கும். அந்த அந்த 5 குழியில விரல அந்த 5 நம்ம 5 விரலையும் ஊனிட்டு இப்படி பாத்தீங்கன்னா 3 வாசல் தெரியும். 2 வாசல் தாண்டி 3வது வாசல் பரமபத வாசல். அதான் 3 வாசல்ன்றது. 3வது வாசல் பரமபத வாசல். அந்த வாசல் நம்ம கண்ணுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா. அதுதான் தாயார் வந்து அந்த மாதிரி அந்த அந்த கையை ஊனிட்டு அந்த அந்த குழியில 5 விரல ஊனிட்டு அந்த அங்க பரமபத வாசலை பார்க்கறதா ஐதீகம். பரமபத வாசல்ல பெருமாள் அங்க இருக்கிறதாவும், பெருமாளை வந்து தாயார் தினம் அந்த 5 குழி 3 வாசல் வழியில பார்க்கறதாவும் இப்பயும் அது ஒரு ஐதீகம். இப்பயும் அது நடக்கிறதா சொல்லிக்கிறாங்க. 6 முடிஞ்சிருச்சு இல்லையா. 7 ரங்க விமானம். இந்த ஸ்ரீரங்க விமானம் வந்து பிரணவ விமானம், தங்கத்தாலானது. ரங்க விமானம் வந்து இவங்க யாரும் செஞ்சது இல்லை, தானே உருவானது, சுயம்பு. எப்படின்னா அது வந்து பிரம்மா தவம் பண்ணி திருப்பார்கடல்ல இருந்து பிரம்மாவுக்கு வந்து அந்த ரங்க விமானம். பிரம்மாவை வந்து வேண்டி இஷ்வாக வம்சத்துல இஷ்வாக அரசர் வந்து பிரம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை செய்யும் போது அவர் பிரம்மா இஷ்டப்பட்டு அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளையும் ரங்க விமானத்தையும் ரங்க விமானத்தையும் ரங்கநாயகி தாயாரையும் இஷ்வாக வம்சத்து அரசன்கிட்ட கொடுத்ததாகவும், இஷ்வாக வம்சத்து அரசன் அயோத்தியில வச்சு அதை பண்ணியிருந்தாலும் அந்த வம்சத்துல வந்த ராமர் வந்து அது அவர் ராமர் கைக்கு வருது. விபீஷணன் ராமரை விட்டு பிரியும் போது ராமர் அதை கொடுத்து அனுப்புறார். அதை வாங்கிட்டு வர ஸ்ரீரகத்துல பிரதிஷ்டையாருது. அது நம்ம முதலே பார்த்துருக்கோம் எப்படி பிரதிஷ்டையாருதுன்னு. அது இருக்கு இல்லையா. ஸ்ரீரகத்துல வந்து பிரதிஷ்டையாது. ஆக அந்த ரங்க விமானம் வந்து உங்களுக்கு இவங்க யாரும் செஞ்சதெல்லாம் இல்லை, திருப்பார் கடல்ல இருந்து தானா உருவானது. அதுக்கு மேல அந்த இதெல்லாம் இவங்க அந்த பொன்னால போர்வையெல்லாம் வயப்பட்டதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விமானத்துக்கு வந்து பொன்னால போர்வை சாத்திருக்காங்க, மேல பொன் தகடை அடிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வாசுதேவர் பரவாசுதேவர் வந்து வைகுண்டவாசன் பெருமாள் அங்க இருப்பார் மேல. பரவாசுதேவன் பெருமாள் அங்க தெரியும் பார்த்தா. அதுதான் நீங்க கீழே இருந்து அந்த பெருமாள் சன்னதியை சுத்திட்டு வரும்போது இந்த பக்கம் இடது பக்கம் கிழக்கு பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்டார் போட்டிருக்கும். அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தாயார் அந்த பெருமாளோட கோபுரம் தெரியும். அந்த இது அதுல பாத்தீங்கன்னா சுத்தி தசாவதாரம் இருக்கும். அது தசாவதாரத்தை நீங்க என்ன வைக்கிறதா மேல இருந்து பார்த்தா தெரியும், அப்படியே பார்த்தா தெரியாது. தசாவதாரம் இருக்கும். அந்த தசாவதாரத்துக்கு நடுவில் பரவாசுதேவரோட இது இருக்கும். அதுக்கு நேராக கீழே தான் இறங்காது. அதை வந்து ஒரு வெள்ளி இது காமிச்சு, வெள்ளி கலர் காமிச்சு அதை நமக்கு தெரியறதுக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த பரவாசுதேவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு அமிர்த கிண்ணம் இருக்கும். அந்த கிண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறதாகவும் அவர் வாய்கிட்ட போயிட்டு இருக்கிற மாதிரியும், அவர் வாயை அது தொடும்போது இந்த உலகத்துல பிரளயம் ஏற்படுன்றதாகவும் ஒரு ஐதீகம். அது மாதிரி ஒரு இது அங்க இருக்கு. அந்த மாதிரி ஒரு நடைமுறையில இருக்கு. அந்த பரவாசுதேவரோட கிண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறதாம். அது எவ்வளவு காலமா வாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்க அப்பப்ப எவ்வளவு தூரம் போயிருக்கு, இன்னும் எவ்வளவு இருக்கு போக வேண்டியதுன்னு பார்த்தா ஒரு 1000 வருஷம் 500 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட போயிருக்கான் வாய்கிட்ட. ஆக அது வாயை தொடும்போது பிரளயம் ஏற்படுதுன்றதாக ஒரு ஐதீகம். இது மாதிரி ஸ்ரீரங்கத்தோட இது வந்து எத்தனையோ இருக்கு. அப்படியே வரும்போது ஒன்று ஒன்றா சொல்றேன். அந்த ஒரே ஸ்ரீரங்கமாவே வேண்டாம், மாறும்போது சொல்றேன் நான். அது என்ன மாறும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேற ஏதாவது பார்த்துட்டு நடுவில் ஒவ்வொரு நாள் ஸ்ரீரங்கத்தோட மகாத்மியத்தையும் படிப்போம். ஏன்னா ஸ்ரீரங்கத்தோட அதோட மகாத்மியம் என்னன்றது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இதுவா பிறந்த ஒத்தொத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து சைவர் வைஷ்ணவன்றதெல்லாம் கிடையாது. எதுவுமே எல்லாருமே ஸ்ரீரங்கத்தோட மகிமையை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸ்ரீரங்கத்துக்கு பேரே பூலோக வைகுண்டம்னு பேரு. பூமியில வந்து வைகுண்டம் ஒண்ணு வந்து அமைஞ்சிருக்கிறதா அர்த்தம். தேங்க்யூ.